சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நேற்று தினம் சென்னை கண்ணகி நகர்ல 2 இளைஞர்கள் காவல்துறையினரை கற்களால் தாக்கிய அந்த சம்பவத்தினுடைய வீடியோ காட்சி எல்லாம் வெளியாகி இருந்ததை பார்த்தோம். இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலான நிலையில காவல்துறையினர் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருந்தார்கள். இது தொடர்பாக அந்த தாக்குதல் நடத்திய நபர்களை தேடி வந்தார்கள். கண்ணகி நகர்ல அந்த குடியிருப்பு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மற்றும் சுனாமி குடியிருப்பு ஆகியவை அங்கு இருக்கிறது. அந்த இடத்துல சரித்திர பதிவேடு குற்றவாளியும் கஞ்சா வியாபாரியான உமாபதி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 2 இளைஞர்களை வெட்டியது தொடர்பாக போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த விசாரணை தொடர்பாக தான் இந்த 2 நபர்களை பிடிக்கும் பொழுது இந்த தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் வீடியோ வெளியான நிலையில காவல்துறை அதிகாரிகள் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்திய நிலையில் இது தொடர்பாக கண்ணகி நகரை சேர்ந்த பிரேம், அதே போல ராகுல் என்ற ஒரு நபர், கண்ணகி நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய எழில்நகரை சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகிய இந்த 3 பேரையும் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் கஞ்சா போதையில் இருந்தால் கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு அங்கே கஞ்சா சப்ளை செய்வது யார், மொத்தமாக அங்கே சப்ளை செய்வது யார், இது தொடர்ந்து அவர்களிடம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.